கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த மாறாத வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பயத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதேயுங்கள், பயப்படாதே, தைரியமாயிரு, நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். எவ்வளோ பெரிய காரியத்தில் நீங்கள் சிக்கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆபத்தான காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, வெளியே வர முடியாதபடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற காரியமாயிருந்தாலும் சரி, இயேசு வருகிறார் உங்களை தேடி. அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்பி அவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நடு கடலிலே மீனின் நடு வயிற்றிலே ஒரு மனிதன் கிடக்கிறான். அந்த மனிதன்படி யோனா, அவனுடைய வாழ்க்கையை வெளியே வர முடியாதபடி சிக்குண்டவனாய் காணப்பட்ட யோனாவை கர்த்தர் தேடி போய் அந்த மீனோடு கர்த்தர் பேசினார். மீனானது யோனாவை கரையிலே கொண்டு கக்கினது. யோனாவை மீட்டு கொண்ட கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். அதோடு மாத்திரமல்ல, மீட்டுக்கொள்கிற கர்த்தர் அவர் உங்களை அவருடைய ஜனமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல தகப்பனே, எங்களை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அவங்க வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும். அவருடைய கண்ணீரை துடைங்க, அவருடைய வேதனை மாற்றி போடுங்க, அவருடைய வியாதிகள் விலகட்டும். இன்றைக்கு தானே ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.